அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் சொல்றாங்க இல்லையா? நிலம் வாங்குறது. நிலம் வாங்கும்போது ஒருத்தர் நிலத்த விக்கணும்னு சொன்னாராம். உடனே அவன் நிலத்த விக்கிறதோட அவன் நெறைய இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு. இது அனைத்து வசதிகளையும் கொண்டது. மருத்துவமனை இருக்கு. எல்லாமே சொல்ல உடனே, "இவ்ளோ வசதி இருக்க நிலத்த நம்ம ஏன்டா விக்கணும்னானாம்." அவனுக்கு விக்கிறவனுக்கு அது வேற. அது மாதிரி எங்க சந்திரசேகரன் ஐயா. "என்னடா நமக்காடா இவ்ளோ ஆற்றல்" அப்படின்னு சொல்லி மிக அருமையாக இந்த திருக்குறள் மன்றத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. எப்போதுமே சரஸ்வதி அருளால தான் நம்ம பேசுறது, படிக்கிறதெல்லாம். இப்போ அந்த அம்மாவே பேசுறாங்கன்னா, நம்ம கருத்துரை சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப அருமையா பேசுனாங்க அம்மா. அது என்னன்னா தொடங்கும்போதே "பனி இல்லாத மார்கழியா, படை இல்லாத மன்னவனா" நம்ம கோபாலன் ஐயா எடுத்து வச்சாரு பாருங்க. உடனே அம்மா அழகா சொல்லிட்டாங்க. ஒரு திருவள்ளுவர்னா படை இருக்கணும். அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்ல. "எல்லா பொருளும் இதன்பால் உள" அப்படின்னு சொல்ற மாரி அவர்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்ட்டாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே மாதிரி நெறைய நல்ல படைக்கூடி கூழ் அமைச்சு அதுதான் அரண். ஒரு நாட்டுக்கு அரண் எது என்பதை மிக அழகாக சொன்னார்கள். அதுதான் அவங்களுடைய ரொம்ப அழகா அந்த தாயுள்ளம் இல்லையா? அதனால எடுத்த உடனே சொல்ட்டாங்க. படை நம்ம மனச வலிக்குது. அங்க இந்த நாட்ட அடிக்கிறான், அந்த நாட்ட அடிக்கிறான். ஆனா எல்லா நாட்டையும் அதாவது ஒரு வலிமை நம்ம அணு ஆயுத சோதனை நடத்தினால் கூட எதற்காக நடத்துகிறோம் என்று சொன்னா அமைதிக்காக தான் நடத்துறோம். அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த போர் என்பது எப்போதுமே அவசியமாகி விடுகிறது. ஏன்னா அவங்களே அடுத்து அடுத்த திருக்குறள் சொல்லும்போது சொன்னாங்க. அது யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் போரை நடத்துவது சரிதான்ற மாதிரி சொன்னாங்க. 3வது திருக்குறள்ல. 2வது திருக்குறள்ல சொல்லும்போது வேண்டாம் போர்லாம் அப்படின்னாங்க. 3வது திருக்குறள் பண்ணும்போது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வதுதான் நல்ல போர் அறம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால திருவள்ளுவர் எந்த காலத்திலயும் தவறான செய்தியை சொல்லிவிடவே மாட்டார் என்பதை அவன் ஒவ்வொரு குறள்லயும் எடுத்து காட்டினது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி காண முயலை இத அ அதுக்கடுத்தது இன்னொரு முரண் சொன்னாங்க. பெரிய நாடு பெரிய நாடோட சண்டை போடலான்ட்டாங்க. சின்ன நாடோட சண்டை போடுவது கூடாது. பெரிய நாடோட பெரிய நாடு சண்டை போட்டா பரவால்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுக்காக. ஏன்னா எங்க அறம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். பெரிய நாட்டோட பெரிய நாடு இன்னும் விளைவு அதிகமா இருக்கும். அதுல நெறைய நாடு தாக்கப்படும். வேற வழி இல்லன்னா, அதையும் செஞ்சுதான் ஆகணும். அப்ப எல்லாவற்றிற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதை இந்த உலக மக்கள் இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த திருக்குறள் மன்றம் பாடுபடுகிறது. பேராண்மை என்பது என்ன அப்படின்னு கேட்டா, போர் செய்வது கூட பேராண்மை இல்ல. போரை தாங்குவதுதான் பேராண்மை. அத ரொம்ப அழகா சொன்னாங்க. அம்மா பேராண்மை உதவி செய்ய ஒருத்தர் கேட்டா அந்த நிக்கிற அந்த போர் வீரன் நிக்கிற பார்த்து எது வீரம் என்று கேட்டால், கண் இமைக்காமல் நிக்கிறான் பாரு. கண்ணை இமைத்தால் கூட அவன் தோத்தவனாம். ரொம்ப அழகா சொன்னாங்க அத. இல்லைங்களா? கண்ணை இமைச்சுட்டான்னா அவ்வளவுதான் தோத்துட்டான். அப்புறம் அவன் எதுக்கு அவன் வீரனே கிடையாது. இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு புறமுதுகிட்டு ஓடக்கூடியதெல்லாம் சில நாட்டுல நடக்குது. வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க? எந்த நாட்டுமே யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொன்னவனா, இனி இந்தியாவை தேடி அடைக்கலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்ம இந்தியா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. அவங்க நம்ம இந்தியா எப்போதுமே எந்த நாடையும் பகைச்சுக்காது. எல்லா மக்களையும் வரவேற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் கூட. இப்ப கூட 7,000 பேரா, 15,000 பேர காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க ஈரான்ல இருந்து. ரொம்ப நம்ம நாட்டு மக்கள் தான் நமக்கு எல்லாமே உயிர். அப்படின்னு எந்த எந்த நாடாக இருந்தாலும், அது ஈரானா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, உக்ரைனா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, நம்ம நாடு, நம் மக்கள் அதை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுதான் வீரம் என்பதையெல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். அம்மா சொல்லும்போது எனக்கு அந்த வீரத்த பத்தி சொல்லும்போது இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இந்த துக்காராம் ஓம்ப்ளேன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த கசாப் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் இல்லைங்க. நம்ம 2006 அட்டாக் 8 அட்டாக். அந்த அட்டாக்ல கசாப்ன்றவன் எல்லாரையும் சுட்டான். அந்த பார்லிமெண்ட் அது என்னங்க அந்த தாஜ் ஹோட்டல்ல எல்லாரையும் சுட்டபோது எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. ஆனா இந்த துக்காராம் ஓம்ப்ளேன்றவர நேருக்கு நேரா போய் கட்டி பிடிச்சிட்டாரு அவன. அவன் துப்பாக்கியில சுட்டுக்கிட்டே இருக்கான். AK-47ல. எல்லா குண்டுகளையும் அவன் வாங்கி கொண்டிருந்தான். இல்லையா? 23 முதல் 40 குண்டு வரை அவனுடைய உடம்புல பாஞ்சுகிட்டே இருந்துச்சு. நம்முடைய துக்காராம். ஆனா அவர் விடவே இல்ல.
தான் செத்தாலும் பரவாயில்ல இவனை புடிச்சிட்டு தான் சாகணும்னு சொல்லி அவனை புடிச்சு கொடுத்துட்டு தான் செத்தான். அவன் மட்டும் மாட்டிலன்னா யார் சுட்டாங்கன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வீரனை அன்னைக்கு அம்மா அவருடைய பிறந்த நாள்ல நினைவு கூர்ந்திருக்காங்க. அதுதான் உண்மையான வீரம் என்பதை நிலைநிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அசோக் சக்ரா இறந்த பிறகு 2009ல கொடுத்திருக்காங்க. அம்மா சொல்லும்போது திருக்குறளோட சொல்லும்போது வீரத்தை சொன்னாலே புறநானூறு வந்துரும். "சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டுல நோய் என வினவிதியாயின் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே." உன்னுடைய மகன் எங்க இருக்கான்னா போர்க்களத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா சனிக்கிழமை சாயங்காலம் எங்க இருப்பான் அப்படின்னு சொன்னா நம்ம சந்தேகமாயிடும். அந்த அளவுக்கு நம்ம உலகம் மாறிவிட்டது. ஆனா அம்மா சொல்லும்போது நம்ம தமிழர்கள் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க. அது மாதிரி வாழுங்கப்பா. நாட்டுக்காக வாழுங்கள். நாட்டுக்காக வாழ்வதுதான் பெருமை என்பதை எல்லாம் மிக அருமையாக கூறினார்கள். இந்த அருமையான நாளில் நம்ம இந்த தேவைப்படக்கூடிய நாட்டுப்பற்று, தேசப்பற்று எல்லாம் ஓங்கி வளர வேண்டிய நாளில் அழகான தலைப்பை கொடுத்தார்கள் நம்முடைய ஐயா. அதுக்கேற்றபடி அழகா பேசியிருக்காங்க. எல்லா பெரியவர்களையும் அழகாக வாழ்த்துவார்கள். அது கருத்துரை வழங்க வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றிங்க.